பதவியை வாங்கி விட்டுத்தான் எடப்பாடி காலில் விழுந்தார். பதவியை வாங்குவதற்காக காலில் விழல. பதவியை வாங்கறதுக்கு 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுல எடப்பாடி ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகுதான் அவர் உழுந்து கீழே விழுந்தாரோ பறந்து கீழே விழுந்தாரோ இதெல்லாம் எனக்கு தெரியும். பிஜேபியோ அல்லது இந்தியனோ கொலைகள் செய்வான் அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் நிராயுதபாணியா இருந்துட்டு இருக்கிற ஒரு பயணிகளை சுட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு மறை காய்ந்தவனா சத்தியமா இந்தியன்னு இருக்க மாட்டான். பிஜேபி சார்ந்தவன் இருக்கவே மாட்டான். நாம தான் போய் உக்ரைனுக்கு சொல்லியிருக்கோம், நாம தான் போய் பாலஸ்தீனுக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் சொல்லியிருக்கோம். ஏன்னா போது நம்ம விரும்புறது இல்லை. அப்புறம் எதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள் உள்நாட்டிலேயே பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏதோ ஒரு கட்டத்துல வரும். எல்லா ஜனநாயக நாட்டுக்கும் வரும். அதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அல்லது தற்காப்புக்காக வாங்கி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் புரிஞ்சது உங்களுக்கு 4 லட்சம் கோடி கடன் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அவங்கள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சது. ஏன்னா அவங்க என்ன விதத்துலயும் டெபிசிட்டை குறைக்கல, பிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கல, கடன்கள் அதிகமாயிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்காவது தெரியுமா? அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனந்த் இருக்குதுன்னு அங்க கண்டிப்பா இவர் இருப்பாரு. நிறைய விஷயங்கள்ல வரலாற்று சம்பவங்களோட எடுத்து தொகுத்து அதை ஒரு கோர்வையா கொடுப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். நிறைய ஊடக விவாதங்கள்ல நிறைய பாயிண்ட், நிறைய பேக் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து டக்குன்னு கொடுக்குறீங்க. இந்த அமைச்சரவை மாற்றம் முன்னரே எதிர்பார்த்ததா? இன்னும் சொல்ல போனா மது குடிப்பவர்களே மது பிரியர்கள் அப்படின்னு சொன்ன சேம் அமைச்சருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த துறை. கவனிச்சீங்களா? ஏன் முன்னாடி மின்சாரத்துறையை பார்த்த அமைச்சருக்கு அந்த துறை ஒதுக்கப்படல? நீங்க சொல்லுங்க சார் உங்க பார்வையில. இல்ல இதுல ஈரோடுல இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு செந்தில் பாலாஜிக்கு பதிலாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடலாம்னு நினைச்சதுல யதார்த்தமான நியாயம். ஏன்னா இவங்க வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள தானே போறாங்க. இவங்களுக்கு பிரச்சனை வாக்கு தானே. அந்த விதத்துல அவங்க இந்த ஆளுக்கு பதிலா அந்த ஆளுன்னு இப்ப சீரியல் எல்லாம் மாத்துவாங்க இல்லையா, இதுக்கப்புறம் இவர் அப்படிங்கிற மாதிரி பதிலாக இவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு 2-3 விஷயம். அதாவது ஒன்னா தண்டிக்கப்பட்டவங்களை நீக்குறாங்க அல்லது கண்டிக்கப்பட்டவங்களை நீக்குறாங்க. அப்புறம் இவங்களாவே மன்னிச்சு விட்டுக்கிறாங்க. ராஜகண்ணப்பன் ஐயாவை எதுக்கு நீக்கினாங்க ஒரு கட்டத்துல. அவர் லூலு மார்க்கெட்ல போய் 6000 கோடியை கொண்டு வரும்போது ராஜகண்ணப்பனை எதுக்கு மாத்தினாங்க? அவர் சாதி ரீதியான கருத்து சொன்னாருங்கிறதுக்காக தான் அவர் மாத்தினாங்க. இப்ப நல்ல வேலையா அவரை ஃபாரஸ்ட்ல போட்டுட்டதுனால மிருகங்கள்ல சாதி கிடையாது. அதனால அவர் என்ன பேசினாலும் மிருகங்களுக்கு புரியாதுன்னு ஒரு வேலை ஃபாரஸ்ட்ல போட்டாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம இவர் இருக்காரு இல்லையா, அதாவது மோடியை அசிங்கப்படுத்திய, மோடியை பற்றி தவறாக பேசிவிட்டு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நீக்கினார் இல்லையா, அவரை எதுக்கு மன்னிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை கன்னியாகுமரியில இருந்து இருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏன்றதுக்காக பண்ணியிருந்திருக்கலாம். கன்னியாகுமரியில மனோ தங்கராஜ் அவர்களை சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா சார்? அவர் ஊத்தி மூடிடும். எப்படியும் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்ததுன்னா அந்த மாவட்டம் இன்னைக்கே எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கூட நீங்க அதை கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு என்னன்னா, இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லவனை கொண்டு வந்திருக்கேன், அதன் மூலமாக நாடு இன்னும் நல்லா வரும். ஒரு திறமையானவனை கொண்டு வந்திருக்கேன், அதன் மூலமாக இந்த நாடு நல்லா வரும்னு நீங்க என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்பர் 1. ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை நீங்க தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார விஷயத்த அவங்கதான் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. ஆஹா, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் புரிஞ்சது உங்களுக்கு 4 லட்சம் கோடி கடன் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அவங்கள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சது. ஏன்னா அவங்க என்ன விதத்துலயும் டெபிசிட்டை குறைக்கல, பிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கல, கடன்கள் அதிகமாயிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்காவது தெரியுமா? இப்போ ஒரு லேடிஸ் கிளப்ல ஒரு பிரசிடென்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சுயநலம் இருக்கலாம், அல்லது பொறுப்புணர்வு இருக்கலாம், அல்லது மச்சினிச்சி கொழுந்தியால் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்துட்டு நிற்கலாம். லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கிறது நிறைய பேரை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல, தெரியாது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக நீங்க பண்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் தண்டிக்கப்பட்டவங்களை நீக்கணும், வேற வழி இல்லை.
கண்டிக்கப்பட்டவங்களை நீக்கணும், வேற வழி இல்லைன்னு நீங்க ஒரு ஒப்புதல் தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால பண்ணிருக்கீங்க பாருங்க. அதுல வேணா எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். இந்த அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜக இந்த கூட்டணியில தாவேகா இணையறாங்களா? இல்லைங்க. எனக்கு வந்து என்ன உள்குத்து, எப்படி யார் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பத்திலாம் பெருசா தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன். அதிமுக, பிஜேபி அப்படிங்கிறது பலமான கூட்டணி. கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள்ல அதால ஓட்டுகளை கொண்டு வர முடியும். கூடவே நாத்தாக்காவையோ அல்லது தாவேக்காவையோ அல்லது விசிகாவையோ கொண்டு வர்றதுங்கிறதுக்கான முடிவுக்குள்ள இவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு பாமகவா இருந்தாலும், பிசிகாவா இருந்தாலும், தாவேகாவா இருந்தாலும் தலித் ஓட்டுகளை அள்ளக்கூடியவர்களாகத்தான் அவங்களை நீங்க வந்து பிரதிபலிக்கலாம். குறிப்பா திருமாவளவனையும் விஜய் அவர்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்கன்னு ஏதோ ஒரு மூவ் இருக்க போகுது. மூன்றாவதாக ஒரு பலமான அணி கண்டிப்பா வரப்போகுது. அது இன்னைக்கு தேதிக்கு, ஏன்னா திருமாவளவன் டெய்லி ஏதோ ஒண்ணு பேசுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் பேசும்போது என்ன நீங்க விலைக்கெல்லாம் வாங்க முடியாது, துணை முதல்வர் பதவி கொடுத்தெல்லாம் என்ன விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? இன்னைக்கு இருக்கிற ஜெயிச்ச திமுக சொல்றாரா அல்லது நாளைக்கு ஜெயிக்க போற அதிமுக சொல்றாரா தெரியாது. சோ அவர் வந்து ஒரு விதத்துல நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் உங்ககிட்ட சொல்ற மாநாடு என்ன? பூத் கமிட்டி மாநாடு சொல்றாரு. கரெக்டா? கோயம்புத்தூரை சுத்தி ஒரு 6 மாவட்டங்களினுடைய மக்கள் அன்னைக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்க எடுத்துக்கலாமா? அப்ப அன்னைக்கு வந்த மக்கள் எல்லாமே அத்தனை பேர் பூத் கமிட்டியில உட்கார போறாங்களா? 6 மாவட்டத்துக்கு எத்தனை பூத் கமிட்டி இருக்க முடியும்? சோ அவர் என்ன பண்றாருன்னே புரிய மாட்டேங்குது. அவர் வந்து டெய்லி வந்து ஏதோ ஒண்ணுத்த ஏதோ ஒரு விதத்துல தான் பிக்சர்ல இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில விஜய் பண்றாருன்னு மட்டும் புரியுது. ஆனால் ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில இன்னும் ஒரு பலமான கூட்டணி கூட்டணிக்குள்ள வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவை தவிர. அல்லது ஒருவேளை திருமாவளவன் ஐயா பேசுறதெல்லாம் பாமகவை திமுக கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருந்தா அதுக்கு நான் வந்து எதிர்வினை ஆற்றி ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பிளேயிங் பண்றாராங்கிறதும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பலமான இன்னொரு கட்சி கண்டிப்பா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர்ந்தால் 15 மாவட்டங்கள்ங்கிறது 22 மாவட்டங்களாக உருவாவதற்கு நல்ல காரணங்கள் இருக்கு. இதுல நாத்தாக்கா மட்டும் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா சீமானையா என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணி, சித்தாந்த ரீதியாக ஒரு கூட்டணின்னா இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சார் இந்த சட்டம் ஒழுங்கு அதை பற்றி பேசும்போது இந்த சட்டசபையில் வந்து நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஊர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு உறுத்தினால் வேற யாராவது குறிப்பிடுவது போல நினைத்தால் அதை அவையில் சொல்லுங்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. எதுக்குன்னா இந்த காவல்துறை மானிய கோரிக்கை மீதான இந்த விவாதம், தீயணைப்புத்துறை இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஊர்ந்து சென்றது அப்படிங்கிற அந்த வார்த்தை பேசியதற்காக இந்த மாதிரி ஒரு பதில் இப்ப கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது இந்த மாதிரியான பேச்சு விஷயங்களுக்குள்ள திமுக பேசணும்னா அவங்க ஒரு 2 அடி கீழே இறங்கி பேசுவாங்க. நாம உடனே 4 அடி கீழே இறங்கி அதுக்கு ஒரு என்கவுண்டர் கொடுக்கணும். ஒண்ணு மட்டும் உலகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதவியை வாங்கி விட்டுத்தான் எடப்பாடி காலில் விழுந்தார். பதவியை வாங்குவதற்காக காலில் விழல. பதவியை வாங்கறதுக்கு 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுல வந்து எடப்பாடி ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகுதான் அவர் கீழே விழுந்தாரோ பறந்து கீழே விழுந்தாரோ இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா திமுக யாரையாவது குற்றச்சாட்டுதுன்னா தன் மேல அது பவுன்ஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே பூமராங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு ஒருத்தர் காலில் சாஷ்டாங்கமா கீழே விழுந்தாரு. அவரை என்னன்னு சொல்லணுங்கிற கேள்வி நமக்கு வரும். பட் பொதுவா இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம தவிர்க்க நினைக்கிறதே காரணம் என்னன்னா அவங்க 2 அடி கீழே இறங்கிதான் அசிங்கப்படுத்துவாங்க. நாம ஒரு 4 அடி கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை திமுக செய்யாத தவறுகளே இந்த உலகத்துல கிடையாது. ஒரு ரெஃபரண்டம் உண்டுன்னு சொன்னா கேஸ் லான்னு வச்சிருப்பாங்க. அட்வொகேட் போனீங்கன்னா பல விஷயங்களுக்கு அவங்க கேஸ் லாஸ் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கேஸ் அந்த ஊர்ல அவருக்கும் இவருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸ் லா புத்தகம் வந்து திமுக எல்லா விஷயத்துக்கும் அவங்க செய்த தப்பையே எடுத்து
கீழே சொல்லலாம். அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா ஒரு சட்டசபை தேர்தல் போது கேட்டாரு. ஆனா மக்கள் நிராகரிச்சாங்க. என்ன தவறு பண்ணாரு? எதுக்காக? 2016. சரி சார். அப்போ நீங்க வந்து ஒரு தப்பை ஒத்துக்கிட்டீங்கிறது பெருந்தன்மை இல்லை. அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டீங்களாங்கிறது தான் பெருந்தன்மை வரும். அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டாதானே நிலைநிறுத்தினாதானே பெருந்தன்மை வரும். இன்னி வரைக்கும் நீங்க அப்படி பண்ணல. சோ இந்த மாதிரியான ஓமானங்கள் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும் என்னை பொறுத்த. அதுவும் சட்டசபையில நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா ஐயா யாராவது எக்ஸ்ட்ராவா பேசினா பேப்பர்ல இருக்கிறது மட்டும் படிங்க, அதுக்குதான் உங்களுக்கு அனுமதின்னு. ஆனா துரைமுருகன் ஐயா பக்கத்துல ஸ்டாலினை வைத்துட்டு கலைஞர் அப்படி பார்ப்பார், அழகிரியை இப்படி சொல்லுவார், ஸ்டாலினை அப்படி சொல்லுவார். இதெல்லாம் சட்டசபைக்கு தேவையா? அப்ப அப்பாவுங்கிறவர் ஒரு நேர்மையான சபாநாயகரா? அப்போ இவங்களுடைய அவலங்களை பேச தொடங்கினா நாம உண்மையிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்க முடியாது. நிறைய கை காலை கழுவிக்க வேண்டி வரும். சார், அதனால சட்டப்பேரவை வந்து ரொம்ப ரணகலமா இருக்கு. தொடர்ந்து வந்து இதை தாக்கும் விதமாக, இல்லைன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு, பொம்மை முதல்வரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. சட்டசபையில பொம்மை முதல்வரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இது ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா மானியத்தின் மீது ஒரு ஒரு மசோதா கொண்டு வராங்க, இல்லைன்னா ஒரு பட்ஜெட் கொண்டு வராங்க, அது மாதிரியான விவாதங்களை தொடர்ந்து வேற என்ன ஆக்கப்பூர்வமான செயல்கள் தமிழகத்தில் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க சார்? திட்டங்களாக இருக்கட்டும், அந்த அரசு துறைக்கு அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அரசு அலுவலர்களுக்கு மானியங்கள், அவங்களோட அந்த பேருக்கால விடுப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தர அந்த லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ண விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆக்கப்பூர்வமா நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் 2026 மனசுல வச்சு நடக்கப்பட்டதா? இல்ல இவங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 35 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணி இத்தனை ஆயிரம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க, அவங்க விரும்பும் லேப்டாப் கொடுக்க போறோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் ஒரு லேப்டாப் கொடுத்து பண்ண மாட்டேன், அவங்க விரும்புற லேப்டாப்பை கொடுப்பேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஆல்ரெடி அந்த லேப்டாப் போகாது, ஏன்னா இவங்க ஆட்சிக்கு மீண்டும் வரப்போறது இல்லை. ஆனா டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்பி ஓட்டு போடுறதுக்கு நிறைய இளைஞர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைவேற்றும் அப்படி இருக்கோ அத்தனை பேர் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல சொல்லுவாங்க இல்லையா, சபரிமலையில வந்து என்னைக்கு கன்னிசாமி வரலையோ அன்னைக்குதான் வந்து இவங்க வந்து கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவங்க என்னைக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களோ அன்னைக்குதான் அவர்களை நாம் நம்ப வேண்டுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை நம்புகின்ற வரைக்கும் இந்த அவலங்கள்லாம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குங்கிறது என்னுடைய வருத்தம். தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி வந்து 2026 கூட்டணி கணக்குகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முனை போட்டி வந்து ஆல்மோஸ்ட் பிக்ஸ் ஆன மாதிரி ஒரு செனாரியோ கிடையாது. அதுதான் நிலவரம் இப்போதைக்கு. நீங்க சொன்ன என்டிஏல வந்து வேற ஏதாவது ஒரு கூட்டணி இணைந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். ஆனா இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி கூட்டணி இணையும் பட்சத்தில் துணை முதலமைச்சர் ஏற்கனவே வந்து துணை முதலமைச்சர் எனக்கு வேணும், இவ்வளவு சீட்டு வேணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த கூட்டணி வந்து வசப்படலை அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில் அந்த கூட்டணி வசப்பட்டால் கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள் மனசுல எந்த மாதிரியான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும்? ஏன்னா இதே கூட்டணியில வந்தவங்கதான் நம்ம விமர்சிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஐடியாலஜி இல்லாதவங்க, கொள்கைகள் தெரியாதவங்க அப்படிலாம் விமர்சிக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரியான கூட்டணி எடுபடுமா முதல்ல தொண்டர்கள் கிட்ட? யார் வைக்கின்ற கூட்டணி? நீங்க வந்து பாஜக, அதிமுக, இல்லைன்னா அது நாட்டாக்காவாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், இருவரையும் இருக்காங்க. பாஜகவும் அதிமுகவும் நாட்டாக்காவையும் தாவேக்காவையும் விமர்சிச்சதை நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. பாருங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியாக செயல்படுவதுங்கிறது உண்மை. அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. இன்னும் விஜய்க்கு தான் என்ன சித்தாந்தம்னு தெரியல. அவரு ஈயடிச்சான் காப்பி ஆஃப் திமுகன்றது மட்டும் கரெக்டா பண்றாரு. அதனால அவரை விட்டுருங்க, மத்தவங்களை எடுத்துப்போம். ஆனா முரண்படுறதுங்கிறது வந்து யதார்த்தமாகவே பல முறை நடந்திருக்கு. சோ மக்கள் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு தலைமை யாரு, யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் அல்லது யாரை விரட்ட வேண்டும், இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு டிசிஷன் தான் எடுப்பாங்க. விரட்டுவது அல்லது வைத்துக் கொள்வது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாழ்நாள்ல 5 வருடம் ஒரு நாள் திமுகவை தமிழ்நாட்டுல வந்து வச்சுக்கிட்டதே இல்லை.
சோ விரட்டப்பட வேண்டியது திமுகன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க 4 முனை சொன்னது வந்து சீமான சேர்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சீமான் சீமான் தனியா, தாவேக, அதிமுக, பாஜக, திமுக கூட்டணி அந்த மாதிரி 4 சீமான் வந்து தனியா நின்றால் அந்த 13,000 வாக்குகளோ சில தொகுதிகள் 20,000 30,000 வாக்குகளோ நீங்க கவுண்ட் பண்ணாம விட்டுறது தப்பு இல்லை. அதனால எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஓட்டு போடாதவங்களை பத்தி நீங்க என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கீங்களா? கோவப்பட்டிருப்பீங்க. ஓட்டு போடாதவங்களை வச்சு நீங்க ஏதாவது முடிவை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போட்டதை வச்சு யாரையும் மாத்த முடியாது. இவங்க ஓட்டு தனியா இருந்தா அது வீண் தான். நோட்டாக்கு பதிலா நீங்க வந்து நாத்தாக்கான்னு சொல்லிக்கலாம். சோ 4வது முனைங்கிறது இங்க பேச்சே இல்லை. இப்ப 3 முனை தான். அந்த 3வது முனையில யார் இருக்க போறாங்க? விஜய் இருக்க போறாரா என்றால் யார் அவரோட கூட்டணிக்கு வைக்க போறாங்க? வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா பாமக இருக்கு. ஆனா ராமதாஸ் ஐயா வந்து நடிகரை பத்தி வேற விதமா பேசக்கூடியவர். அப்போ அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும். நீங்க கூட்டணி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு விவசாயி பருவநிலையை பார்த்து தன் நிலத்தை புரிஞ்சுக்கிட்டு, தன்னிடம் இருக்கிற காசை புரிஞ்சுக்கிட்டு, முதலீடை புரிஞ்சுக்கிட்டு, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் கிட்ட போய் நேற்றுக்கு நீ கரும்பு போட்டிய, இன்னைக்கு எப்படி இதை போட்டேன்னு கேட்கக்கூடாது. அவனுடைய நிலத்தில் என்ன பயிரிட்டால் நல்லதுங்கிறத அவன் பல காரணங்கள்னால முடிவு எடுக்கிறாங்கிற மாதிரி அரசியல் கட்சிகள் தன்னுடைய கூட்டணியை பல காரணங்களுக்காக வைத்து இந்த கூட்டணி வந்து அடிமட்ட தொண்டர்களிடம் நல்ல ஒரு எஃபெக்டிவா கொண்டு வருமான்னு கேட்டு நீங்க விவசாயி சம்பந்தமா பேசிட்டு இருந்தீங்க சார். இதுல இல்ல காரணம் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல என்ன பயிரிடணுங்கிறத எப்படி எல்லாம் முடிவு பண்றான். அவன் சார்ந்த முடிவுகளை தவிர எத்தனையோ காரணங்களுக்காக முடிவு பண்றான். அப்படித்தான் ஒரு கூட்டணி தலைமை அமைக்கக்கூடிய ஒரு கட்சி. உதாரணத்துக்கு இப்ப அதிமுக தலைமையில் பிஜேபின்னு இவர் சொல்லிட்டார், அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அதிமுகவுக்கு தெரியும் என்ன பண்ணணும், யாரை சேர்க்கணும், எப்படி டீட்டெயில் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி தமிழ்நாடு பாதிச்சது. ஒரே கூட்டணியை வைத்து திமுக தோத்துருக்கு, அதே கூட்டணியை வைத்து திமுக ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு முக்கியம் என்னன்னா யார் வர வேண்டும், யார் அகற்றப்பட வேண்டும். அவ்வளவுதான் ஒரு தேர்தலில் முடிவாகிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கும். சார், இந்த 4 கூட்டணி 3 கூட்டணி அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுவோம் சார். இந்த தமிழகத்துல வந்து உச்ச நீதிமன்றம் அது வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுது. சில பக்கம் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கு இந்த தீர்ப்போட இதெல்லாம் கேட்கும்போது. சில பக்கம் வந்து ஒரே நேரத்துல தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு குட்டு வைக்கிற மாதிரி, இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த மாதிரி வருது. இன்னொரு பக்கம் வந்து ஆளுநருக்கு எதிராக அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வருது. இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல தீர்ப்பு வரும் ஒரு வழக்குல அப்படின்னு சொன்னா அந்த நீதிபதி உடனே மாற்றப்படுகிறார், இல்லைன்னா நீதிபதி வித்ரா வாங்கப்படுகிறார். ஒரு 3 கோணமா நீங்க பாருங்க அந்த நீதித்துறைய. இத பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? ஏன்னா பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு இல்ல, பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்து அடுத்த இதுல சொல்ல போறோம்னு சொன்னோடனே இந்த நீதிபதி வந்து மாற்றப்பட்டு இருக்காரு. இது பாருங்க, நீங்க பேசுறது வந்து கீழமை நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நீக்குவதற்கோ வைப்பதற்கோ அதிகாரம் கிடையாது. ஒரு 250 குடும்பங்களை சார்ந்த சில 100 நீதிபதிகள் தான் முடிவு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள யார் வரணும் என்ன வரணும்னு. கொலிஜியம் அடிப்படையில 7,800 நீதிபதிகள் இருக்காங்கன்னா 780 நீதிபதிகள் தான் தங்களுடைய சொத்தையே அறிவிச்சிருக்காங்க இன்னி வரைக்கும். ஆனால் அரசியல்ல நீங்க இருக்கணும்னா ஒரு தேர்தல் போது நீங்க சொத்தை அறிவிக்கணும், கடனை அறிவிக்கணும். ஆனா அவங்க வந்து அப்படி பண்றதே கிடையாது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்ப நீங்க வெங்கடேசன் ஐயா MP MLAக்கான நீதிபதி இல்லையா, அவர் சில வழக்குகளை சுகமட்டவா எடுப்பதும் மீண்டும் எடுப்பதும் தோண்டி எடுப்பதும் அவருடைய பெராகட்டிவ். அவர் அதை ஒரு பக்கமா தனியா பண்ணிட்டு இருக்காரு, நேர்மையா பண்றாரு. ஆபியஸா இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இது தப்பான தீர்ப்புங்க, இது எப்படிங்க கொடுத்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில எடுக்கிறாரு. ஆனா நீங்க சொல்ற சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது தன்னை போல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு சந்தைக்குள்ள போனீங்கன்னா அவங்க வித்துட்டு இருப்பாங்க, அவங்க வாங்கிட்டு இருப்பாங்கிற மாதிரி கோர்ட்டுங்கிறது பல பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட் மாதிரி இன்னைக்கு வந்து இது அதிமுக ஆதரவா வந்துச்சு, நாளைக்கு அது வந்து இங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து வெறும் நிகழ்வு தான். இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன கவர்னருக்கு எதிரான அந்த தீர்ப்புல மசோதாக்களை நான் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அது மட்டும்தான் நிற்கும். நீ 30 நாள்ல பண்ணணும், 60 நாள்ல பண்ணணும், ஜனாதிபதி இப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நிக்கவே நிக்காது. ஸோ அந்த கோர்ட் 2 நீதிபதி உள்ள அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு
தன்னுடைய வரையறையாக என்ன இருந்திருக்கும்னு கேட்டா, ஐயா இது 1.5 வருஷமா இந்த மசோதாக்கள்லாம் இருக்கு, இதை நான் ஏற்றதாக அறிவிக்கிறேன். இது 142 வச்சு அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த 30 நாள் 20 நாள் கதையெல்லாம் நீதிமன்றம் பேச முடியாது. சோ அது கண்டிப்பா திருப்பி இதுக்குள்ள வந்துடும். நாம அந்த புரிஞ்சுக்க டைம் வேண்டியது லிமிட்டா அவங்க என்னன்னா, சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? உங்களாலேயே ஒரு கேஸுக்கு நிர்ணயம் பண்ணிக்க முடியல. உங்க வண்டியே 4 மணி நேரம் லேட்டா வருது. இதுல என் பஸ் நீ சீக்கிரம் மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். சோ நீதிமன்றங்கள் தன்னை போல வேலை செஞ்சுட்டு இருக்கு. 1, 2 இப்படி அமையறதுங்கிறது வந்து கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட் தானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, பெஹல்காம் நம்மளுடைய காஷ்மீர்ல அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாங்க. கொலைவெறி தாக்குதல் ஒரு அப்பாவி ஜனங்கள் மீது, டூரிஸ்ட் பீப்புள் மீது நடக்குது நம்ம பாக்குறோம். ஆனா இது வந்து ஆளும் அரசே வந்து செய்யப்பட்ட சதி அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பேசுறதும், பாகிஸ்தான வந்து நீங்க மிரட்டலாம், ஆனா அதுக்காக போர் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை அடிப்படையில் வருது சார்? பாஜக அரசு செய்வது தவறா? பிஜேபியோ அல்லது இந்தியனோ கொலைகள் செய்வான் அப்படிங்கறத வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் நிராயுதபாணியா இருந்துட்டு இருக்கிற ஒரு பயணிகளை வந்து சுட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு மறை காய்ந்தவனா சத்தியமா இந்தியன்னு இருக்க மாட்டான். பிஜேபி சார்ந்தவன் இருக்கவே மாட்டான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொய் சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டான். அதை அவங்க மன திருப்திக்காக சொல்றாங்க. அவங்க எடுத்த வாந்திய நாளைக்கு அவங்க அள்ள போறாங்க. பாகிஸ்தானோட போர் அப்படிங்கிறது வந்து நாம ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம தான் போய் உக்ரைனுக்கு சொல்லியிருக்கோம், நாம தான் போய் இது பாலஸ்தீனுக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா போர் நம்ம விரும்புறது இல்லை. அப்புறம் எதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள் உள்நாட்டிலேயே பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏதோ ஒரு கட்டத்துல வரும். எல்லா ஜனநாயக நாட்டுக்கும் வரும். அதுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அல்லது தற்காப்புக்காக வாங்கி வச்சிருக்கேன். பாகிஸ்தான் மேல எடுக்க வேண்டிய முடிவாக எடுத்து விட்டேன் அப்படின்னு மோடி அறிவிக்கக்கூடிய ஒரு முடிவாக என்ன இருக்கும்னா, இந்த தீவிரவாத கும்பலை ஒரே நாள் ஒரே நேரத்துல மிசைல் அட்டாக் மூலமா அப்படியே பூண்டோடு ஒழிக்கிற வேலையை மட்டும் அவர் பண்ணுவார். ஏன்னா பாகிஸ்தானுக்கு நீங்க புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு நாடு என்னைக்காவது ராணுவத்தினுடைய கட்டுப்பாடத்துல இருக்குமா? இந்த முட்டாளாவது அதை பண்ணுவானா? அந்த நாடு ராணுவத்தின் கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க ஜனநாயகம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கிறவங்கல 10க்கு 8 பேர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. உயர் பதவியில இருக்கு, நாட்டின் உச்ச பதவியில இருக்கிறவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அல்லது தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இதுதான் அதனுடைய போய் நீங்க என்ன பேசுவீங்க? அதுகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது செய்ய முடியாமல் தவிக்கின்ற தீவிரவாத ஒழிப்பை நீங்க கொஞ்சம் தற்காலிகமாக செஞ்சு ஒரு 40 தீவிரவாத கும்பலை கொண்டோட அழிச்சிங்கன்னா கொஞ்சமாவது ஒரு பயம் வரும். அதை இந்தியா கண்டிப்பா செய்யும். ஏன்னா 26 உயிர்களுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே கார்கில் வார் வந்ததே ஒரு பாடியையோ 2 பாடியையோ அவங்க செதைச்சாங்கிறதுக்காக தான் வாஜ்பாய் இறங்கி அடிச்சார். நீ செத்தடா நீ அப்படின்னு அடிச்சார். ஒரு ராணுவ வீரருடைய உடலை சிதைத்து அனுப்பிச்சாங்க, அல்லது 2 பேர் தான் அனுப்பிச்சாங்கிறதுக்காக. சோ பாகிஸ்தான் பாடத்தை கத்துக்காது. இந்த உலகத்திலேயே ஒரு தண்டசோறு நாடுன்னு சொன்னீங்கன்னா, வீட்டுல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த தண்டசோறுன்னு பழி சொல்லை வாங்கி கொண்டு சில பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ வருவாங்க, நல்லா வருவாங்க, இல்ல அப்படியே போயிடுவாங்க, விட்டுருங்க. அந்த மாதிரி உலகத்துல ஒரு தண்டசோறு நாடுன்னா அது பாகிஸ்தான் தான். 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நாடு. என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு திட்டம் கிடையாது. எப்படி வளர்ச்சிக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு திட்டம் கிடையாது. 25 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கனாலே, கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து அங்க காட்டாட்சி நடந்தது. அங்க உத்தரப்பிரதேசல இருந்தது வெறும் காட்டாட்சி. காங்கிரஸும் முலாயம் சிங்கும் அதுக்கப்புறம் மாயாவதியும் மற்றவர்களும் கொடுத்த காட்டாட்சி. 10 வருஷத்துல அப்படியே திருப்பி அடிச்சு உத்தரப்பிரதேசம் வந்து மேல வருது. ஒரு யோகி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே இப்படி பாகிஸ்தான்ல யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்களா? அந்த நாட்டினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த, அந்த நாட்டினுடைய கடன்களை குறைக்க, அல்லது அந்த நாட்டுல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றது வைக்கிறதுக்கு பண்ணிருக்க மாட்டாங்களா? இருந்தா போறோம். துரைமுருகன் பாஷையில சொல்லணும்னா, பன்னிக்குட்டி மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்டா போறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு நாடு வாழ்கிறதுன்னு சொன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா காப்பாத்திட்டு போங்க. இப்ப நீங்க ரோட்ல வந்து ஒருத்தர் ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு, நீங்க ஒரு சாப்பாட்டு பாக்கெட் வாங்கிட்டு போறீங்க வீட்டுக்கு, அதை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இப்ப நீங்க அவரை பண்ணணும். அவர்கிட்ட போய் போரெல்லாம் போட்டுட்டு இருந்தா கேவலமா இருக்கும். ரொம்ப தப்பா இருக்கும். அது செய்யக்கூடாது. அது இந்தியா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் வரும் 2026 கூட்டணி கணக்குகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம்.